இந்த சொரிமுகனலுக்கு தளபதியை பத்தி தப்பா பேசுறேன்னா தூக்கமே வராது. எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே தான் பேசுறது, அவரை வம்புழுக்கிறது. இவனுக்கு பெரிய இது மாதிரி முன்னாடியே சொல்லி வச்சிருவானுங்க, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. அவங்களும் வெக்கமில்லாம ரிவ்யூ எடுப்பானுங்க. இவனுங்களும் இஷ்டத்துக்கு சொல்லுவானுங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தெரியுமாடா, நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களாடா அவருக்கு அருள் வந்தா? அவ்வளோ கூட்டத்திலே அவர் பாதுகாப்பு இல்ல, செருப்ப விஷமும் கெட்ட வார்த்தை பேசவும் இருந்தாங்க. உங்க ஹாஸ்பிட்டலு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, இவர் எப்படா போக முடியும், எப்படா பர்மிஷன் கொடுப்பாங்க? அவரை உடஞ்சு போய் கிடக்கிறாரு, இப்பதான் பேசுறாரு. இதான் சான்ஸ் அவர் போட்டு எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க. ஏண்டா மடகஸ்கர் மடையனுங்களா? ரிவ்யூ கொடுக்க போனா ரிவ்யூ மட்டும் தான் கொடுக்கணும். எதுக்கு தேவையில்லாம ஒரு கட்சியை பத்தி பேசுறீங்க? இவனுக்கு தேவையில்லாம பேசி அந்த பொண்ணு கிட்ட பேச்சு வாங்கியிருக்கான, இது இவனுக்கு தேவைதான். நீங்களாம் ரோஸ்ட் பிரதர்ஸ் இல்லடா, வேஸ்ட் பிரதர்ஸ். வேஸ்ட்னு கூட சொல்லக்கூடாது, ஒஸ்ட் பிரதர்ஸ். இவனு என்ன பேசியிருக்கான்னு பாருங்க. ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ணதானே விடுறாங்க? அது நல்ல மனசு தானே. ஆனா இவரு உட்காந்துக்கிட்டு நீங்க பழி வாங்கணும்னா என் ஆபீஸ்லயும் வீட்லயும் வந்து பாருங்கன்னா, அப்போ அது என்ன அரசியல்? ஒரு தலைவர் தான் தூண்டணும். ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க, அவங்களுக்கு இரங்கல் சொல்ல வந்த வீடியோல நீங்க அரசியல் பண்ணிட்டு போறீங்கன்னா அது தப்பா இல்லையான்னு தெரியும். நான் சொல்றது ஒத்துக்கிறேன். ஆனா டிஎம்கே வந்து நல்ல கட்சி. ஓட்டு போடாது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. விஜய் டிஎம்கேவும் ஒண்ணா இருக்காங்க. அப்படியே எல்லா சேனல்லையும் போடுற அத்தனை பேர் சேனலையும் பிளாக் பண்ணுவாங்களா? என்னோட கேள்வி கேட்க டிஎம்கேல இருந்து 2 நாளா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சேனல்ல போறாங்க அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப அங்க நின்னு பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன கமாண்ட்? டிவிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம்னா கமாண்ட் தயவு செய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணிருமா, இல்லன்னா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். பொம்பளையா இருக்க சொல்றேன், ஒரு பொண்ணா வந்து கமாண்ட் அவ்வளவு கேவலமா திட்டுறீங்க, சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவ்வளவு கேவலமா அசிங்கமா ஒண்ணும் கூட பார்க்காம பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு தேவலாம? எனக்கு என்னன்னா, சட்டம் அனைவருக்கும் சமம் தானே, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு நியூஸ்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்கு, அரசியல் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்றீங்கன்னா, பொது இடங்களே அதை பத்தி திருப்பி பேசவே கூடாதுங்க. யாருமே டிஎம்கே பேசலாமா, ஏடிஎம்கே பேசலாமா, தேமுதிக பேசலாம், டிவிகே மட்டும் பேசக்கூடாது. ஏன்னா நாங்க வந்து இப்பதான் வரோம்ல, ஏன் எங்களெல்லாம் பார்த்தா தொண்டர்கள் மாதிரி தெரியுதா? இதே டிஎம்கே தப்பா நான் பேசுறேன்னு சொல்லுங்க, எத்தனை தொண்டர்கள் சண்டைக்கு வரீங்க? ஏன் இப்ப போலீஸ்காரங்க எங்க போனாங்க? பொது இடத்துல அரசியல் பேசுறாங்களா, பர்மிஷன் வாங்கினாங்களா? எங்களை நாங்க கேட்கிறோம். நாங்க வீடியோ எடுக்க போனப்ப எங்களை கேட்டாங்க, இதே பாண்டி பஜார்ல வச்சு பொது இடத்துல அரசியல் பேசுறதா இருந்தா ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. கரெக்டா சுத்தி ஒரு 6 லேடிஸ் போலீஸ் வந்தாங்க, பர்மிஷன் வாங்கினியா? அதே பக்கத்துல 4-5 மீடியா எடுத்துட்டு பொது இடங்கள கேட்டா நாங்க டிவிகே பத்தி பேசணும், விஜய் பத்தி பேசணும். அதனால நீ அந்த பொது இடங்கள்ல அரசியல் பேசினா போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணும். நாங்க பர்மிஷன் லெட்டர் காட்ட சொல்லுங்க.